போண்டா பஜ்ஜி எல்லாமே எல்லாரோட ஃபேவரட் ஐட்டம். ஈவினிங் டீயோட சாப்பிடணும் அப்படின்னா இது ரெண்டும் கலந்த ஒரு கலவை மாதிரி சாப்பிட்டு பாருங்க. மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். கடலை மாவு எடுத்துடுங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் பொடி, பெருங்காய பொடி, சமையல் சோடா, பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கிடலாம். மாவு பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணி உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துடுங்க. மசிச்ச உருளைக்கிழங்கோட இஞ்சி, வெங்காயம், கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி மிளகாய் எடுத்துடுங்க. உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இது போல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ரெடி பண்ண மசாலா எடுத்துடுங்க. உள்ளால ஃபில் பண்ணிடலாம். இதே போல் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிளகாயை மாவில் டிப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிடச்சுல.